வேண்டாம். நாங்க கொடுத்தது 5 மணி டைமுங்க வந்து சேர்ந்து 7:30 மணி. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு. வர 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 ஒரு இடமா பார்த்துட்டு வந்துட்டோம். அதான் சூழ்நிலை. கன்னியாகுமரி டைஸில் உள்ள குருவானவர்கள் எல்லாம் பெரிய சர்ச்சை எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களையும் உட்கார வச்சு கேட்டீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுப்பின ஆளு தூக்கத்தில் 4 மணிக்கு எழுப்பி எவ்வளோ வேலை பார்த்து போலீஸ் கமிஷனர் சீஃப் கெஸ்ட் அவர்கிட்ட சொல்லிட்டு 12 மணிக்கு கிளம்புறேன் வீட்டை விட்டு. காரில் வந்து ஏர்போர்ட் வர முடியாது. மெட்ரோ பிடிச்சி வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கினேன். தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இறங்கினா நிறைய பேர் தூத்துக்குடியிலேருந்து அவனையும் பார்த்து பேசிட்டு திருநெல்வேலி அண்ணன் மாதிரி பார்த்து அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் இன்னும் 8 மணிக்கு மணி எப்படி இருக்க முடியும். என் மகா பிள்ளைகள் காத்துக்கிட்டு இருப்பேன். நாளை காலையில ரகுமன் சர்ச்சில் பேசி முடிச்சுட்டு 5 மணிக்குள்ள கோயம்புத்தூர் போனோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய சகோதரி உடனே பார்க்கணும். 7 மணிக்கு ஏர்போர்ட் போனோம். 8 மணிக்கு ஃப்ளைட் சென்னைக்கு போனோம். அடுத்த நாள் விஜயவாடா சூழ்நிலை தான் ஹோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட நான் அதிகமான வேலை செய்கிறேன். இன்னைக்கு பாருங்க இந்த குடும்பத்தார் தங்கராஜ் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அறியாத வளர்ந்து ஆண்டவர் அறிஞ்சி முழுவதும் அவங்க இடங்கள் தான். நிறைய கடைகள் கட்டி அளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு கோபுரத்தையும் கட்டுறாங்க ஆசைப்பட்டிருக்காங்க. கோபுரத்தை கட்டுறதுக்கு எப்படி தெரியுமா? குருவான வரல என் கிட்ட போன ஆஃப் பண்ணிட்டார். வரக்கூடாது இப்படி அவங்களே கை விட்டாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. போய் ஆண்டவர் சொல்லுவாரு நான் உங்களை அறிய அக்கறை காலங்கள் ஆயிடுச்சு. எல்லா பேரும் அப்படித்தான் இருக்காங்க. குருவான அப்படித்தான் இருக்காங்க. ஊதியத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. ஒரு ஒருங்கிணைத்து ஊழியத்துக்கு வரல. மிஷினரி இல்லை நம்ம டெல்லியில் மிஷனரியால் கஷ்டப்படுத்து வீட்டை இழந்து மனைவி இழந்து சுபதுங்களை இழந்து கோதுமை மணி பூமியில விதைக்கப்பட்டிருக்காங்க. அதை நினைச்சுதான் பாடல்கள் போடுறோம். ஒரு பாரம் ஒரு தரிசனம் இல்லைன்னு சொன்ன வாழ்க்கை இல்லை. ஆண்டோட கணக்கு கொடுக்கணும் சொல்லுவார். செய்காரனே என்னோட அகன்று அறியேன்னு சொல்லுவார். அவருடைய காலங்கள் வருது மகிமையா வாழணும். சாட்சியா இருக்கணும். தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அல்லது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. எவ்வளவு கடந்து ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. எத்தனை கோடி சம்பாத்திகள் பண்ணாலும் வெட்டி வச்சு பணத்தை பதிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது. வாழ்ற வாழ்க்கை உண்மையா வாழ சொல்லுது அதுதான். ஐயோதான் நினைக்கலாம். இந்த குருவானவருக்கு காலிலிருந்து போன் பண்ணி எவ்வளவு வேதனை பாருங்க. எவ்வளவுங்க வாழ்க்கை இடத்துல சர்ச்சை கல் போட்டு வீட்டுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். மஞ்சள் இருக்குது எல்லாம் பண்ணி கொடுத்தோம். பிரயோஜனம் இல்லை. மனுஷன் அப்படித்தான் இருப்பான். என்ன பிறகு இருப்பாங்க. ஆனா கடவுளை மாத்திரம் கடவுளை வாழணும். சாட்சியா இருக்கணும். இந்த வார்த்தை கேட்டா உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். யாத்திரம் 34:10 வாசித்தேன்னா உடன்படிக்கை பண்றேன். எல்லா ஜாதி இடத்திலும் பண்ணாத உடன்படிக்கை பண்ணுறேன். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை அப்படி செய்ய போகிறார். கிருபையாக உங்களை வாழ வைக்க போகிறார். தலைகளை தாளித்து ஜெபம் பண்ணுவோம். நான் 2 வார்த்தை பேசிட்டு கிளம்புறேன். நோக்கி பார்க்கலாமா? தேவனே நான் ஓமதண்டையில் என்னோ நெருங்கி சேவதேய ஆவல் பூமி ஏனோ நெருங்கி சேவதேய ஆவல் பூமி மாபலிய கோரமாக வந்திலோ
யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. ஊக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கராவில் நோக்கி உம்மை கிட்டி சேரேன். ஆக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் நெருங்கி தேவதேவன் காவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாறை தோன்ற பண்ணுமையா இந்த தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாறை தோன்ற பண்ணுமையா இந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயின் அழைத்து அன்பின் தூத நாகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. ஆனந்தமாம் செண்டை வீரேனே பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும். ஆனந்தமாம் செண்டை வீரேனே பரவசமாய் ஆகாயத்தில் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடேனும் மகிழ்வொரு காலத்திலும் நான் மறுவியும்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆவல் பூமியில் ஏனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு சமூகத்தில் நன்றி ராஜா. சமூகத்தில் காத்திருப்பதை தவிர வேறொன்று எங்களுக்கு தெரியாதாப்பா. காத்திருக்க கிருபை தந்திருக்கீங்க, அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஒரு கூட்ட ஜனமாய் துதிக்க பாட துதிக்க கொடுத்த பாக்கியத்தை நினைக்கிறோம் ராஜா. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடியானை மறைத்து வெளிப்படுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெயங்க எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்றைக்கு இங்கே வருவோம் இப்படி இருப்போம்னு சொல்லி தம்பி சகாரை கூப்பிட்டாரு. அண்ணே அவங்களே வீடு சர்ச்சை கட்டியிருக்காங்க, யார் தெய்வ நாடலை, அவங்களே ஒரு கோபுரத்தை கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் வந்து அடிக்கல் நாட்டுன்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னார். எத்தனையோ சில வேலைகள் இருந்தது, இருந்தாலும் இந்த பிள்ளைகள் ஒரு ஆசைப்பட்டு கடவுளுக்கு அந்த ஆலயத்தை கட்டும்போது நம்ம துணையாக இருக்க வேண்டாமா? அதனால தான் இவ்வளோ நினச்சி வந்தோம். இன்றைக்கி நிறைய தம்பிமார் அண்ணன்மார் கன்னியாகுமரி ஐயாமார் நிறைய இடத்து வந்திருக்கீங்க. இல்லப்போ குடிப்பு ஐயா மிலிட்ரி எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஒரு வாழ்க்கை பாருங்கள், அந்த உலகத்தை ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இன்றைக்கி நான் பத்திரிக்கையில் படித்தேன் காலையில், பத்திரிக்கை குறிப்பை இந்த பைபிள் அந்த பைபிள் வச்சுட்டேன். ஒரு மனுஷன் மனைவியை வெட்டியிருக்கான், ஹைதராபாத்தில் துண்டு துண்டாக வெட்டி கறி வேற எலும்பு வேற தனியாக எடுத்திருக்கான். எடுத்துட்டு எலும்பை குக்கரில் போட்டு அவிச்சிருக்கான். குக்கரில் போட்டு அவிச்சிட்டு எலும்பு தனியாக எடுத்து கடப்பாரை வச்சு உரலில் போட்டு நல்லா உடைச்சிருக்கான். எலும்பை உடச்சி எல்லாத்தையும் கெட்டி ஏதோ புத்தியில் கொண்டு போட்டான், வெளியே கொண்டு போட்டான், கண்டுபிடிக்கப்பட்டான். மனைவி சொந்த மனைவியை மனைவியை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி தியாகம் பண்ணி கட்ட மனைவி வாழ்க்கையை பார்த்தீங்களா? இதுதான் உலகம். காரணம் கேட்டால் பொல்லாத பிசாசு கிறிஸ்துக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். காரணம் கேட்டால் நம்முடைய ஜபங்கள் கம்மி, நம்முடைய ஜபம் கம்மி, நம்முடைய உண்மையான வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் 95% பரலத்துக்கு நிச்சயம் போக முடியாது, போக மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை, வாழ்க்கை உண்மை இல்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 28 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யமான தீவிக்கிறனோ ஆக்கினைக்கு தப்பான். ஒரு 4 தினத்துக்கு முன்னால் திருச்சிக்கு போயிருந்தேன். ஒரு துயரமான சம்பவம். திருச்சியில் நான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வந்தாங்க, என்னை பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு ஐயா ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். எங்கள் குருவான ஒருத்தர் இடுப்பில் கிட்ட கேடரில் அந்த கயிறை கட்டியே தூக்கு போட்டுக்கிட்டார். தூக்கு போட்டு விடும்போது விசிறி அழுந்து கீழே விழுந்துட்டார், பிழைச்சிட்டார். எப்படியோ பிழைச்சிட்டார். குருவானவர், அபிஷேகம் பெற்றவர், மந்தை மேய்க்கும் நல்ல மேய்ப்பன். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, யோவான் 14:10-11 வாசிக்கும் போது நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளை தன் ஜீவனை கொடுக்கான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வரான். அன்னைக்கு ஊழியத்துக்கு வராங்க, வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. காரணம் உண்மையான ஊழியங்கள் இல்லை, ஏதோ சம்பளம் தராங்க. குருவான படித்து போயிட்டால் நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கிது, எம்எஸ்சிக்கு வீடு எம்ஐபிஎட் கிடைக்கும், சொந்த கார் வாங்கி தருவாங்க, வீடு வாங்கி தருவாங்க. காரணம் மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை மாதிரி ஆயிடுச்சு இல்லை, கவர்மெண்ட் வேலை மோசமான வேலை ஆகிடுச்சு. அப்படி தான் நினைக்கிறாங்க ஒழிய ஒரு அர்ப்பணிப்பான வேலை, கடவுளுக்கு சாட்சி உள்ள வேலை, மகிமை செலுத்தக்கூடிய வேலை. ஆண்டு எதுக்கு கேட்டார்? வேதத்தில் வாசிக்கும்ல, எசேக்கியேல் 21:30 வாசிக்கும் போது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கும் சோரை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணான்னு சொன்னார். திறப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டு தேடிக்கிட்டு இருக்காரு. எத்தனை மக்கள் அறியாத தெய்வத்தை தேடி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அறியாத தெய்வத்தை எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் தான் சொன்னார். யோனாவுக்கு என்ன சொன்னார்? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அந்த மனசாகப்படாமல் இருப்பேன்னு ஆண்டு சொன்னார். இந்திய தேசத்தில் 140 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வமெல்லாம் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து வாழ்ந்துருக்காங்களே, இவங்களுக்கு ஆண்டவர் மரித்தாரே, இவருக்கு ரத்தம் சிந்தினாரே, என் வாழ்க்கை எப்படி கடவுள் சாட்சியாக நான் வாழ்கிறேன்னா ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் அப்படி வாழு, இல்லை பிரயோஜனம் கிடையாது. உண்மையாக வாழலை அப்படி சொன்னால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எத்தனையோ கஷ்டம், பிள்ளைகள் வாழ்வு ஆஸ்வதிக்கப்படாது, சாபமாகி போயிடும். காரணம் கேட்டால் காண்டு சம்பாத்தி திருச்சபை அப்படி சொந்த ரத்தத்தையே சிந்தினார். எந்த மத தலைவரும் சிலுவைக்கு போகலை, எந்த திருச்சபை தலைவருக்கு சிலுவைக்கு போகலை, ஆண்டு மாத்திரம் சிலுவைக்கு போனார். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டார். 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறியது. என் வாழ்க்கை சீரணுங்கிறதுக்காக, என் வாழ்க்கை சீரணும், உண்மையாக வாழணும், என் விபச்சார வேசிதான வாழ்க்கை மாறணும், கடவுளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தான் ஆண்டு விரும்பினார். பரிசுத்தம் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் யாராக இருந்தாலும் சரி, நீ எத்தனை தடவை கம்யூனியன் வாங்கலாம், எத்தனை சந்தா கட்டலாம், கோயிலில் மெம்பராக இருக்கலாம். வேதத்தில் வாசிக்கமெல்லாம் 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதிக்கணம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கல்லறையில் எழுதலாம். அங்கே தான் இருக்கும்.
அங்கே தான் இருக்கும். வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையை வாழணும். இந்த தங்கராஜாக்கு ஏன் அந்த வாசை, ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த மனுஷன் ஏன் அந்த எண்ணம் வரணும்? ஒரு ஆலயத்தை கட்டணும், எதுக்கு எண்ணம் வரணும்? தான் பெற்றுக்கொண்ட அன்பை, தாம் தேவனிடத்தை பெற்றுக்கொண்டு ஈவை மற்ற மக்களும் அறியணுங்க ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறாங்க. அதனால் அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு வராது. காரணம் கேட்டால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை வாழ்கிறாரு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் போது, ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால 100 மடங்கு பலம் பெற்றான். ஏன்? வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தது, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சாதாரணமான வாழ்க்கை இல்லை. ஏதோ வெள்ளைச்சட்டையை போட்டு வெள்ளங்கியை போட்டு பாரு வாழ்க்கை இல்லை. கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்களும் தேவனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை நீ வாழணும். எத்தனை மிஷனரிகள் தங்கள் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க ஐயா, எத்தனை விஷயம் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. வேதத்தில் வாசியம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை கோதுமை மணிகள் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. பூமியில் விதைக்கப்பட்ட நான் மனுஷனாக மாறினேன். நான் இன்றைக்கோ எப்படியோ வாழ்ந்திருப்பேன், எப்படியோ அழிஞ்சிருப்பேன். என் அழிவின் பாதி விடுதலை பெறுவதற்காக எத்தனை மிஷனரி தியாகமாக ஒப்பு கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், தேவனை கனமிடக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழ்ந்தால் தான் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வளர்வு கிடையாது. பணத்தை போட்டு ஒரு மனுஷன் ஒன்று பண்ண முடியாது. ஒரு மனுஷன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. எத்தனை நகை போட்டுதான் சரி. நான் கடந்த மாதம் நேசரத்துக்கு போயிருந்தேன், ஒரு புது வீட்டுக்கு. ஒரு அம்மா கழுத்து கை நிறைய ஒரு நகை முழுவதும் அடிக்கிருந்தாங்க. ஜுவல்லரி தான் கையெழுத்தமாக இருந்தது. வீட்டுக்காரர் வந்து பாவம் போல் பை தூக்கிட்டு வராரு. ஒரு கண்ணை காட்டுறாங்க, போய் உட்கார்றாரு. எழும்புறாங்க. என்ன வாழ்க்கை இது? வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனை கை கொண்டு அவர் சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தால் தான் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும். நிறைய ஊழியக்காரன் வாழ்க்கையில் உண்மை இல்லை. அதெல்லாம் வேதத்தில் வாசிக்கும். யாக்கோபு 3:1 வாசிக்கும் போது, ஆக்கினை தீர்ப்பு அடைவோம்னு சொல்லி அநேகர் போதகராகாது இருப்பார்கள். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. ஏன் ஆண்டவர் ஏன் சொன்னார்? ஆக்கினை தீர்ப்பு அடையும்னு போதகர் ஆகாத வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழு. ஒரு பாரமுள்ள வாழ்க்கை அவள், தரிசனமான வாழ்க்கை அவள், ஆத்ம பாரமுள்ள மக்கள். எத்தனை குடும்பங்கள் அழியுது, எத்தனை குடும்பங்கள் நாசமாக போய்கிட்டு இருக்குது. குடியினால், சாராயத்தினால், டாஸ்மார்க்கலால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்களும். அதை கண்களால் பார்க்க முடியல. ஏன் நீ ஜெபிக்க மாட்டேங்க? முழங்கால் போட்டு ஜெபிக்க மாட்டேங்க. நீ திருச்சபையில் வந்தால் டிசியானா எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆனால் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம், கரஸ்பாண்ட் ஆனால் எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம், அப்படி தான் நினச்சி வராங்க. கடந்த வாரம் ஒரு ஐயா சொன்னார், ஒரு 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 டைசிஸில் ஐயா 2 கோடி செலவழிச்சார், லேஸ் கட்டியானார். 20 கோடி சம்பாதிக்காருன்னு சொன்னார். 20 கோடி 2 கோடி. அந்த பணத்தை என்ன பண்ணுறது? யாரோ வச்சு மூடுறது பணத்தை? பணம் ஒன்று வெளிநடத்த முடியுமா? பணம் திருச்சபை பணத்தை சாப்பிட்டவன் நிலைமை என்ன? 2 காசுக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. 2 ராஜாக்கள் 5 வாசிக்கும் போது, கடைசி வசனம் வாசிக்கும் போது 2 தாளந்துக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. சந்ததி சேர்ந்தே குஸ்வையா மாறினா, சந்ததி சேர்ந்த குஸ்வையமானா. இதுதான் பணத்துடைய வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அதுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமான வாழணும், ஒரு வாழ்க்கை நீதிமான வாழணும். 2 ராஜாக்கள் 4:9 ஒரு சுனைமியால் சொல்கிறாள்ல, எலிசா தீர்க்கதரிசி பார்த்து என்ன சொல்கிறா? இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், இவர் பரிசுத்தவான் காண்கிறேன். எப்போ நம்ம வீட்டு தங்கட்டும், எப்போ தங்கட்டும், மேலே ஒரு குத்துவிளக்க வை, நாற்காலி வை, மேலறை ஒரு கட்டில் போட்டு சொன்னா. எதுக்கு? பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு சொன்னா. இதுதான் சாட்சி. இன்னைக்கு உண்மையான வாழ்க்கை இருக்கா? தரிசனமான வாழ்க்கை இருக்கா? உண்மையாக வாழ்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? அது மனசில் விஷயம் வாழணையா, அதுதான் விரும்புகிறாரு. இப்போ நாங்கள் வியாபாரி தான், எப்படியோ வாழலாம். இப்படி அலையணும் அவசியம் இல்லை, இப்படி அலையணும் கஷ்டப்பட்டு வளரணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் மேலே பாரத்தினால, ஒரு கஷ்டத்தினால திருச்சபை சீரழியுதே, திருச்சபை வேதனையான பாதிக்கு ஓடிக்கிட்டு இருக்குதே. இதை நினச்சா நமக்கு வேதனை தெரியுமா? பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 11 வாசிக்கும் போது எத்தனை கஷ்டப்படுறாரு, எத்தனை பயணங்கள் ராப்பகல் பயனாரு, நித்திரை இல்லை, தூக்கம் இல்லை, எத்தனை ராத்திரி கடலில் சாப்பாடு இல்லாமல் கிடந்தார், நிர்வாணமாக வாழ்ந்தார். இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் திருச்சபை குறித்த பாரம் நாள்தோறும் என்ன இருக்கிறது. திருச்சபை குறித்து நாள்தோறும் பாரம் இருக்குன்னு சொன்னார். இப்படிப்பட்ட பாரத்தோடு வாழ்க்கை வாழுங்க.
கடவுளுக்கு சாட்சியாய் வாழும்போது உன் வேதனைகள் மாற்றப்படும், உன் கஷ்டங்கள் மாற்றப்படும். இது உலகத்தில் ஏதோ கவலைப்படுறீங்க, நிறைய எப்படியோ விதமான கஷ்டப்படுறாங்க. அது கஷ்டம் இல்லை. திருச்சபைக்கு பாரப்பட்டு வாழுங்க, திருச்சபை நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு வாழுங்க. அருமையான ஐயா இந்த தங்கராஜியை நினச்சி பார்க்கும்போது அப்ராணியாக இருக்கார் பார்க்க. அப்படியே பாருங்கள், வெகுளியான உள்ளமாக இருக்கார். ஆனால் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிக்க தெரியுமா. இப்போ வேதனை நீங்கள் சுகமாகிருச்சுன்னு தெய்வம் இப்படி குஷ்டங்களெல்லாம் மாற்றுறது மாத்திரம் அவர் ஒரு சாட்சி. ஆபிரகாமை ஆண்டவர் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவன் தகப்பனாகிய தேராகு விக்கிரத செய்தி ஆபரம் பண்ண மனுஷன், விக்கிரத செய்தி ஆபரம் பண்ண மனுஷன். அந்த குடும்பத்தில் ஆபிரகாம் பிறந்தார். ஆபிரகாம் தேராகு செய்த விக்கிரத்தை ஆபிரகாம் எடுத்து விளையாடி உடைச்சிருக்கலாம், தகப்பன்ட்ட அடி வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனைத்தான் வேதத்தில் வாசிக்கும். அதையும் 12 வாசிக்கும் போது 12 அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டு தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பலிக்கு பெருக பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கண்டு கொடுத்த வார்த்தை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்தக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டுன்னா ஆண்டவர் மாத்திரம்தான். மனுஷன் பெருமைப்படுத்த முடியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் பெருமைப்படுத்த முடியும். அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும். கடவுளுக்கு நீ வாழும்போது, கஷ்டங்களுக்கு வாழும்போது எத்தனையோ குடும்பங்களில் வேதனை, கஷ்டங்கள் எத்தனையோ குடும்பம் கேன்சர், எத்தனையோ குடும்பம் கேன்சர். நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்காக. எப்படியாவது என் மகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, கேன்சர்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, புருஷன் சரியாக கவனிக்கலை, கேன்சர்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு தகப்பன் அழுதியை பார்க்கணும். தகப்பன் தான் வேதனை, தன் மகளுக்கு கேன்சர் நினச்சி புருஷனுக்கு கவலை இல்லை. அந்த தகப்பன்பட்ட வேதனையை நினச்சி எனக்குலாம் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒன்றுமே செய்யலை. ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி யோர்தாந்தியில் நாகமான் முழுனான்ல, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 7 தடவை நாகமான் முழுறான்ல, குஷ்டரோகம் மாறிச்சில்ல. அது மாத்திரம் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே என்னோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் வேதனை, எத்தனையோ குடும்ப கஷ்டங்கள், எத்தனையோ கண்ணீர், சாபங்கள். ஏன் கேட்டால் கடவுளுக்கு வார்த்தை கீழ்ப்படியலை. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு வாழுவோம், மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழுவோம். அதெல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனுஷன், சாப்பாட்டுக்கே வழியில் வாழ்ந்த மனுஷன், ஒன்றுமே இல்லை. 56 வருஷத்துக்கு முன்னால் சென்னைக்கு போனேன், ஒன்றுமே இல்லை, செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது.
கஷ்டப்பட்டு எஸ்எஸ்எல்சி படித்து பாஸ் பண்ணேன் 68. 56 வருஷம். அன்றைக்கி எனக்கு வயசு 75. ஆனால் பாருங்கள், எங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சுத்தாத உடம்பை பாருன்னு சொல்கிறாங்க. ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு வாழணும்ல. அதனால் அந்த ஒரு வாழ்க்கைக்கே ஓடுறேன். ஓடுறது மாத்திரமில்லை, ஓடுற ஒருவேளை திடீர்னு மறித்து போயிட்டோம் அப்படி சொன்னேன், ஆண்டவர் கேட்பார்ல, உன்னை நீ ஒன்றும் இல்லாமல் படைச்சனே, நீ ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தியே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்தியே, உன்னை இவ்வளோ தூரம் போஷித்தனே, நீ எனக்கு என்ன செய்தான்னு கேட்பார்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பார்ல. அதுக்கு பதில் சொன்னல, எத்தனை ஆத்மங்களை மந்தியில் கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லுவேன் கேட்பார்ல. கணக்கு கேட்கக்கூடிய எஜமான ஆண்டு வரப்போகிறார்ல. வேதத்தில் வாசிக்கும்ல, மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்க எஜமான ஆண்டு வரப்போகிறாரு. அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்ல. இதுக்கு தான் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் இந்த ஓட்டத்தை ஓடுறோம். எதுக்கு தெரியுமா? ஆண்டு எவ்வளோ கிருபை படைச்சிட்டாரு, எவ்வளோ படைச்சாரு, எத்தனையோ வசதி. இன்றைக்கி என்னமான மனுஷன், என் கூட சென்னைக்கு வந்த மனுஷன்லாம் சோத்துக்கே வழியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எத்தனையோ மக்களை பார்க்கேன். அன்றைக்கு கடந்த மாதம் கூட ஒரு மனுஷனை என் கூட பார்த்தேன். எனக்கு முன்னாள் சென்னைக்கு வந்தவர், எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தவர். அவர் பார்த்தா சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. 5 வருஷத்துக்கு பிறகு நான் போனேன், ஒன்றும் இல்லை. அவருக்கு பிறகு போய் சேர்ந்து ஆண்டு என்னை உயர்த்தினார்ல. எப்படி உயர்த்தினார்? வேதத்தில் வாசியம் இல்லை, ஈசாக்கு தேசத்தை விதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தவன் 100 மடங்கு பலம் பெற்றான்ல. கடவுள் நம்பும்போது கடவுள் சாட்சியாக வைப்பார். அதே போல் இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும், தங்கராஜ் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். உருவானவரில் பேராயிரவனை வருத்தப்படாதீங்க. பரலோகத்தில் மட்டும் உங்கள் இடம் அடுத்து தருவார் நிச்சயமாக. யாரையும் நம்பி வரல, அவங்களாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அப்படி தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க சுகமான வாழ்க்கை வந்திருக்காங்க, சுகமான வாழ்க்கை வந்திருக்காங்க. ஒரு கஷ்டமான வாழ்க்கை வரல. கஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், கடவுளை ஒப்பு கொடுக்கணும். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நான் 8 மணிக்கு திருநெல்வேலியில் இருக்கணும். அதனால தான் நான் எவ்வளோ நாளும் பேசலாம். நான் 8 மணிக்கு திருநெல்வேலியில் இருக்கணும் சூழ்நிலை நினச்சி தான் ஐயாமார் வந்திருக்காங்க, பெரிய ஊழியக்காரங்களாம் வந்திருக்காங்க. அவங்களும் போகணும். என் முகத்தை பார்க்காங்க. நான் சாதாரண மனுஷன் அடித்து கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க. பதில் சொல்ல முடியலன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை பாவம். அதனால் ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, நாங்கள் உங்களால் முனைச்சி முடிச்சிடுறேன். தள்ளி தாழ்த்தி ஜோணும்பா. பலவிதமான கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் நீ ஆஸ்வதிக்க போகிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாரம் அனுபவத்தினம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நிச்சயமாக ஆண்டவரும் ஆஸ்வதிப்பார். தள்ளி தாழ்த்தி கேட்கலாமா? ஐயா, தங்கராஜ் குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு மூலமாக ஒரு ஆலயத்தை எழுப்புறீங்க. இந்த மடப்புறா கிராமத்தில் ஒரு மூலம் நாமம் உயர்த்தப்படுறது கிருபைக்கு நன்றி ராஜா. கண்களுக்கு முன்பாக பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிக்க போகிறீங்க. அவ்வளோ ஒரு கூட்டம் ஜதமாய் மாற கிருபை தாங்க. அவரை பார்த்தீங்கள் வாழ்க்கை சீர்படுத்த கிருபை தாங்க. நான் கேட்கலாமா? ஆனால் நிச்சயமாக நான் உன்னை ஆஸ்வதிச்சு சொல்லி பேரை என்னை பெருமைப்படுத்தின்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாக உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். அப்படியே கேட்கலாமா? ஆண்டவரே, கடன் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கடன் கூட இருக்கலாம் கேட்கலாமா? ஆண்டவர் நிச்சயமாக ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார். எகிப்திற்கு வர பண்ணிய கொடி ரோகங்கள் ஒன்றும் அணுகுவதில் சொன்ன வார்த்தைப்படி குடும்பத்துக்குள்ள எத்தனை சாபங்கள் வந்தாலும் ஆண்டவர் எடுத்து போடுவார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்ட வார்த்தையின்படி இமைப்பொழுது கைவிட்டிருந்தாலும் உருக்கமான இரக்கங்கள் இவளை தாங்க போகிறது. அது கிருபைக்கா நன்றி ராஜா. கேட்கலாமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவம் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவம் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
சகிப்போ பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடு நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடு நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருன்னை சேர்க்கும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பருன்னை சேர்க்கும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடு நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடு நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர் சாமி. அது மாத்திரமல்ல, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ உருவாக்கின ஏதேன் தோட்டத்தில் வந்து உருவாக்கின மனுஷனாய் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்து தெய்வம் அல்லவா என்னை தேடி வந்திருக்கு கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. அந்த கூட்டத்தை குடும்பத்தாரை ஆஸ்வதிங்க. சேஷித்த கரம் கொண்டு வழிநடத்துங்க. வந்திருக்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. கன்னியாகுமரி குருவான ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ஊழியங்களை சிறப்பிக்க கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு இனி நாமத்தில் ஜெயங்கெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.